ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நான் 1 பாட் புளி சாப்பாடு தான் செய்ய போகிறோங்க. குக்கரில் எப்படி செய்யணும்னு நான் சொல்ல போகிறேன். ஈஸி தான் ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். எப்படின்னு செய்கிறேன்னு பாருங்கள். எண்ணெய் ஊற்றிக்கணும். எண்ணெய் நல்லா காஞ்சிட்டு கடுகு, சீரகம், கொஞ்சம் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்புலாம் போட்டுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து வெங்காயம், கடுகு, சீரகம்லாம் போட்டுட்டு இப்போது பல்லாக பூண்டு போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். வெங்காயம் போட்டிருக்கேன். சில பேருக்கு பச்சை மிளகா ஆகாது, சில பேருக்கு காய் மிளகா ஆகாது. நான் ரெண்டுமே கலந்து போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு எது தேவையோ அது போட்டுக்கோங்க. நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம இங்கே தான் ஃப்ரெண்ட்ஸ் எப்பவுமே புளி சாப்பாட்டுக்குலாம் தக்காளி யூஸ் பண்ண மாட்டாங்களா. இப்போ இது வந்து நம்ம தக்காளி போட்டுக்கணும். தக்காளி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். ரொம்ப தக்காளிலாம் போடக்கூடாது. நான் ஒரு மீடியம் சைஸில் தக்காளி போட்டுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வதக்கணும். இப்போ நம்ம வந்து புளி கரைசல் ஊற்றிடலாம். நம்ம ஒரு கிளாஸ் அரிசி வச்சோம். ஒரு கிளாஸுக்கு 2 கிளாஸ் தண்ணி. கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் உப்பு தூள் போட்டிருக்கேன். நல்லா கொதி வந்து பின்னாடி தான் ஃப்ரெண்ட்ஸ் அரிசி போடணும். கொதி வந்துடுச்சு, அரிசியும் போட்டாச்சு. இப்போ குக்கர் போட்டு 3 விசில் விட்டுடலாம். விட்டுட்டு எடுத்து உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃபைனலாக அவுட்புட் எப்படி வந்திருக்கு பாருங்கள். புளி சாப்பாடு வந்து குக்கரில் வச்சு பார்த்தது எப்படி இருக்குன்னு பாருங்கள். உண்மையாக சூப்பராக இருக்குது. நீங்களும் இதே மாதிரி ஆஃபீஸ் போகிறவங்க, பசங்களுக்கு ஸ்கூலுக்கு அனுப்புகிறவங்க எல்லாருமே இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்து ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். பாய்.